நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஜர் சேஞ்சஸ் வந்து ஐடிஆர் ஃபைலிங் டியூ டேட்டில் இந்த இயரில், இந்த ஃபினான்ஷியல் இயரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். என்ன மேஜர் சேஞ்சஸ் ஐடிஆர் டியூ டேட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணுறோம்னா செக்ஷன் 139(1) நார்மல் ரிட்டர்ன், அது வந்து டியூ டேட் வந்து 31st July 2024. இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் வெதர் இட் இஸ் அ சேலரி பர்சன் ஆர் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலுக்கான வீடியோ தான், டியூ டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் நார்மல் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுறீங்க, செக்ஷன் 139(1) நார்மல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேலரி இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கும், உங்களோட டியூ டேட் வந்து 31st July 2024. நீங்கள் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஆனால் டேக்ஸ் உங்களோட டேர்ன் ஓவர் வந்து பிலோ 1 crore இருக்கு, அதனால நீங்க டேக்ஸ் ஆடிட் பண்ணலன்னா உங்களோட டியூ டேட் வந்து 31st July 2024. அதே நீங்க டேக்ஸ் ஆடிட் பண்றீங்கன்னா உங்களோட டியூ டேட் வந்து 31st October 2024. அதே நீங்க நார்மல் ரிட்டர்ன் இல்லாம பிலேட்டர் ரிட்டர்ன் பண்றீங்க, 31st Julyக்கு அப்புறம் உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்கன்னா அது உங்களோட டியூ டேட் வந்து 31st December 2024. அதே நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் பண்றீங்கனாலும் உங்களோட டியூ டேட் வந்து 31st December 2024. இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரிலும் இதே ரூல் தான், இதே டியூ டேட் தான் இருந்துச்சு. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன டியூ டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம், நீங்க கவனமா பாருங்க. சப்போஸ் நீங்க ஒரு சேலரி இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னா உங்களோட டியூ டேட் வந்து 31st July 2024. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, ஓல்டு ரிஜிமும் நியூ ரிஜிமும் செலக்ட் பண்றதுல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓல்டு ரிஜிம் வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு நியூ ரிஜிம் எடுத்துக்கும். நல்லா கவனிங்க, சேலரி இண்டிவிஜுவலா இருக்கீங்கன்னா 31st July உங்களோட டியூ டேட்டு, நீங்க 31st July 2024 உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கன்னா டிஃபால்ட்டா ஓல்டு ரிஜிம் இருக்காம நியூ ரிஜிம் தான் எடுக்கும். நீங்க வந்து அங்க நீங்க செலக்ட் பண்ணணும். சேலரி பர்சனா இருந்தா நீங்க செலக்ட் பண்ணணும். உங்க ஐடிஆர்லயே உங்களுக்கு வந்துடும். ஐடிஆர் 1 and 2ல உங்களுக்கு செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரும். நியூ ரிஜிம்ல இருந்து ஓல்டு ரிஜிம் வேணும்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எப்ப செலக்ட் பண்ணிக்கலாம்னா 31st July 2024 நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்க சேலரி இண்டிவிஜுவலா இருக்கீங்க, உங்களோட ரிட்டர்ன் 31st July 2024 ஃபைல் பண்றீங்கன்னா நீங்க ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க 31st Julyக்கு அப்புறம் ஃபைல் பண்றீங்க, பிலேட்டட் ரிட்டர்னா ஃபைல் பண்றீங்க, அப்பனா நீங்க ஓல்டு ரிஜிமை செலக்ட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டா அது நியூ ரிஜிம் தான் எடுத்துக்கும். நல்லா கவனிங்க, நீங்க சேலரி பர்சனா இருக்கீங்க, உங்களோட ரிட்டர்ன் 31st Julyக்கு அப்புறம் ஃபைல் பண்றீங்க, பிலேட்டட் ரிட்டர்னா ஃபைல் பண்றீங்க பிஃபோர் 31st December 2024. அப்படி ஃபைல் பண்றதா இருந்தா நீங்க நியூ ரிஜிம்ல தான் ஃபைல் பண்ணணும். ஓல்டு ரிஜிம் வந்து நீங்க செலக்ட் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான டியூ டேட். நீங்க அந்த டியூ டேட், ஸோ நீங்க ரொம்ப முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் டியூ டேட்குள்ள, அதாவது 31st Julyக்குள்ள நீங்க உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்க, சேலரி இண்டிவிஜுவலா இருக்கீங்க, நீங்க ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரிஜிமும் நியூ ரிஜிமும் செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரும். 31st Julyக்கு அப்புறம் நீங்க உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்கன்னா ஓல்டு ரிஜிம் செலக்ட் பண்ண கூடாது. ஒன்லி நியூ ரிஜிம்ல தான் நீங்க ஃபைல் பண்ண முடியும் பிலேட்டட் ரிட்டர்ன். சப்போஸ் நீங்க 31st Julyக்குள்ள உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்க, ஐடிஆர் 1 or 2 சேலரி இண்டிவிஜுவலா இருக்கீங்க, உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்க, ஆனா சம் அதர் ரீசனுக்காக நீங்க அகெயின் அந்த ரிட்டர்னை ரிவைஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் டியூ டேட் 31st December 2024. ஆனா இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், அதாவது 31st July 2024 உங்களோட ஐடிஆர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டீங்க, ரிவைஸ் ரிட்டர்ன் பண்றீங்கன்னா நீங்க ஓல்டு ரிஜிமோ நியூ ரிஜிமோ செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க 31st Julyக்கு அப்புறம்
சப்போஸ் 1st August 2024 உங்களோட ஐடிஆர் ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்கீங்க, சேலரி இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஃபைல் பண்ணியிருக்கீங்க. அகெயின் யூ ஆர் டூயிங் அ ரிவைஸ் ரிட்டர்ன். அங்கே வந்து ஓல்டு ரிசியூம் நீங்கள் செலக்ட் பண்ண கூடாது, ஒன்லி நியூ ரிசியூமில் தான் ஃபைல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் சேலரி இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா 31st July 2024 உங்களோட ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். இல்லைனா ஓல்டு ரிசியூம் செலக்ட் பண்ண உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்காது. இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணீங்கன்னா நியூ ரிசியூமில் தான் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்னை ஃபைல் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இண்டிவிஜுவல். சப்போஸ் நீங்கள் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஐடிஆர் 1 இல்லை 2 இல்லை, ஐடிஆர் 4 ஃபைல் பண்ணுறீங்க, இல்லை ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணுறீங்க. பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் அப்போ மட்டும் நான் பேசுகிறேன். நீங்கள் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, ஐடிஆர் 3 or 4 நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, ஐடிஆர் 3 or 4. ஓகே. ஸோ நீங்கள் நான் டேக்ஸ் ஆடிட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களோட பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நாட் மோர் தென் 1 crore அப்படின்னா நீங்கள் நான் டேக்ஸ் ஆடிட்ல ஐடிஆர் 3 or 4 ஃபைல் பண்ணுவீங்க. அப்படி ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபார்ம் 10IE அதை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிட்டு தான் ஐடி ரிட்டர்னுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணாதான். ஃபார்ம் 10IE என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ரிசியூம் வேணுமா நியூ ரிசியூம் வேணுமா, ஆப்டின். ஓல்டு ரிசியூம்க்கு நீங்கள் ஆப்டின் பண்ணணும்னா ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணணும். டிஃபால்ட்டாக நியூ ரிசியூம் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஓல்டு ரிசியூம் உங்களுக்கு வேணும்னா ஃபார்ம் 10E வந்து ஃபைல் பண்ணணும். எப்போ ஃபைல் பண்ணணும்? பிஃபோர் 31st Julyக்குள்ளே ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களோட ஐடி ரிட்டர்ன் 31st Julyக்குள்ளே பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா ஓல்டு ரிசியூம் செலக்ட் பண்ண விடும். சப்போஸ் நீங்கள் 31st Julyக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணாலும் ஓல்டு ரிசியூம் செலக்ட் பண்ண விடாது. 31st Julyக்கு அப்புறம் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, 31st July 2024 அப்புறம் இந்த ஃபார்ம் 10E ஃபைல் பண்ண விடாது, ஓல்டு ரிசியூமை செலக்ட் பண்ண விடாது. ஒன்லி நியூ ரிசியூம் படி தான் நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். சேம் வந்து டேக்ஸ் ஆடிட்டும். இங்கே வந்து டேக்ஸ் ஆடிடும் போது நீங்கள் 1 month வந்து 2 month வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 31st October, July, August, September, October 3 month உங்களுக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் இண்டிவிஜுவலாக இருக்கீங்க, டேக்ஸ் ஆடிட் உங்களுக்கு உண்டு அப்படின்னா இந்த ஃபார்ம் 10E ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் வந்து 31st October 2024, அதாவது ஓல்டு ரிசியூமை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. 31st October 2024 அப்புறம் உங்களோட ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் 10E ஃபைல் பண்ண முடியாது, அதாவது ஓல்டு ரிசியூமுக்கு போக முடியாது, நியூ ரிசியூமில் தான் ஃபைல் பண்ணணும். ஸோ இது வந்து நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஐடிஆர் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஓல்டு ரிசியூமை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை நியூ ரிசியூமை செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் டியூ டேட் முடிஞ்சிருச்சுன்னா, அதோட ஆக்சுவல் டியூ டேட் முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட ஓல்டு ரிசியூம் செலெக்ஷன் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி நியூ ரிசியூமில் தான் நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சம்மந்தப்பட்ட எனி கொரீஸ் வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இமீடியட் ரிப்ளை அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.